நம்முடைய முதலமைச்சர் அவர்கள், தலைவர் அவர்கள் ஒன்றிய அரசுக்கு ஒரே ஒரு கோரிக்கை மட்டும் வச்சிருக்கிறார். தயவு செஞ்சு வருகின்ற சட்டமன்ற தேர்தல் வரைக்கும் இந்த 2 பேரை மட்டும் மாத்திராதீங்க. யாரு? ஆளுநர் ரவி அவர்களையும் அதே போல பாஜக தலைவர் அவரையும் தயவு செய்து மாத்திராதீங்க. அவங்க இருக்கிற வரைக்கும் எங்களுடைய பிரச்சார வேலையை அவங்க சிறப்பாக செய்யறாங்க, தயவு செய்து மாத்திராதீங்க அப்படின்னு நம்முடைய தலைவர் அவர்கள் சொல்லியிருக்கிறார். நான் சட்டமன்ற உறுப்பினர், அண்ணன் கருணாநிதி அவர்கள் சட்டமன்ற உறுப்பினர், அண்ணன் வேலு அவர்கள் சட்டமன்ற உறுப்பினர். இது வரைக்கும் 4 வருஷங்கள் சட்டமன்றத்தில் ஆளுநர் உரை படிக்கப்பட்டிருக்கு. ஆனால் நாங்கள் 3 பேரும் இது வரைக்கும் ஒரு முறையாவது நாங்கள் ஆளுநரை பார்த்துருப்போமா? இது வரைக்கும் நாங்கள் பார்த்ததே கிடையாது. ஒரு படத்தில் வடிவேலு பார்த்தீங்கன்னா பொண்ணு பார்க்க போவார், பொண்ணு பார்க்க கூட்டு வாங்கன்னுவார், உட்கார்ந்துருப்பார், இப்படி சல்லுன்னு போயிடும், இப்படி சல்லுன்னு போயிடும், எங்கப்பா காணும், மின்னல் வேகத்தில் போயிடுதுன்னு. அப்படித்தான் சட்டமன்ற உறுப்பினர்கள் தான் நாங்கள் ஆவலாக காத்துக்கிட்டு இருப்போம், ஆசையாக பார்த்துட்டு இருப்போம், ஆளுநர் வர பார்ப்போம் அப்படின்னு. ஆனால் இது வரைக்கும் ஒரு முறை கூட நாங்கள் ஆளுநரை சரியாக பார்த்ததே கிடையாது. எவ்வளோ வேகத்தில் வராரோ அவ்வளோ வேகத்தில் அவர் சென்று விடுவார். அப்படிப்பட்ட ஒரு ஆளுநர். ஆனால் இதையெல்லாம் தட்டி கேட்க வேண்டிய, எதிர்த்து குரல் கொடுக்க வேண்டிய ஒரு எதிர்கட்சி இங்கே இருக்கான்னு பார்த்தீங்கன்னா அவங்களும் வாயை திறக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க வாயை திறந்தாங்கன்னா அடுத்த நாளே அவங்களுக்கு ரைடு வந்துடும். நீங்கள் கிட்டத்தட்ட யோசிச்சு பாருங்களேன், ஒரு 6 வருஷத்துக்கு பின்னாடி போய் பாருங்க தமிழ்நாடு எந்த நிலைமையில் இருந்துச்சு. இன்னைக்கு மட்டும் திமுக இல்லாமல் அதிமுக ஆட்சியில் அமைஞ்சிருந்துதான் நாமெல்லாம் இந்நேரம் ஹிந்தியில பேசிட்டு இருந்திருப்போம். அதிமுக அந்த வேலையை செஞ்சிருக்கோம். ஏன்னா தமிழ்நாட்டுடைய ஒவ்வொரு உரிமையையும் ஒன்றிய அரசு டெல்லியிலிருந்து என்ன அனுப்புறாங்களோ எல்லாத்திலையும் கையெழுத்து போட்டு மாநில அரசினுடைய அத்தனை உரிமைகளையும் விட்டு கொடுத்ததுதான் அதிமுக என்பதை நீங்கள் உணர வேண்டும். இதையெல்லாம் எடுத்து கேள்வி கேட்கக்கூடிய இந்தியாவிலே ஒரே தலைவர் நம்முடைய கழக தலைவர் அவர்கள் தான்.